Non-stop prime time-இல் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் ஓய்வெடுக்க மனமில்லை என கூறிய முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். விரிவுபடுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இங்கிலாந்து மாலத்தீவு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டிச்சட்டையில் வந்திறங்கிய பிரதமரை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, TRB ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். ₹452 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அங்குள்ள வசதிகளை பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஆண்டுக்கு 3 லட்சம் பயணிகளை கையாளும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இனி 20 லட்சம் பயணிகளை கையாள முடியும் என தெரிவித்தார். भगवान रामेश्वर और भगवान तिरुचेंदूर मुरुगन के आशीर्वाद से तूतुकुड़ी में विकास का नया अध्याय लिखा जा रहा है. விமான நிலையத்தால் தூத்துக்குடியில் தொழில் மற்றும் சுற்றுலா மேம்படும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் அரசு கொடுத்ததை விட பாஜக அரசு 3 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டில் பல சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். वर्टिकल लिफ्ट रेल ब्रिज पंबन ब्रिज भी तमिलनाडु में बना है. पंबन ब्रिज से ईज ऑफ डूइंग बिजनेस 2014ஆம் ஆண்டு முதல் உட்கட்டமைப்பில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவி இருப்பதாக கூறிய பிரதமர் கடந்த 11 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். 3 लाख करोड़ रुपए भेजे हैं. ये अमाउंट पिछली यूपीए सरकार द्वारा भेजी गई राशि की तुलना में more than 3 times है. தமிழ்நாட்டின் ஆற்றல் மற்றும் வளத்தை முழுமையாக பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதன்முறையாக பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். எனினும் தனியாக சந்தித்து பேசவில்லை. திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். இருவரும் கைகளை பற்றிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் உரையாடினர். இந்த சந்திப்பின் போது அதிமுக மூத்த நிர்வாகிகள் KP முனுசாமி, SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் உடனிருந்தனர். திருச்சியில் பிரதமர் மோடியிடம் 3 கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். விவசாயிகள் கடன் பெறுவதில் சிபில் ஸ்கோரில் இருந்து விலக்கு அளித்தல், தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடாரை விரைவில் செயல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. அதேபோல கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் தொடர்பாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இவற்றை செய்து தருவதாக பிரதமர் உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியானது. விமான நிலையத்தில் இருந்து நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் சென்றுவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சேலம் புறப்பட்டுச் சென்றார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். லேசான தலை சுற்றல் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடியே தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் நடைபெற்று வரும் உறுப்பினர் சேர்க்கை செயல்பாடுகள் குறித்து திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பொருளாளர் TR பாலு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி, துணை பொதுச் செயலாளர் R ராசா, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், தொண்டர்கள் களத்தில் ஓய்வின்றி கடமாடி கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் தனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என கூறியுள்ளார். உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதிகளில் இலக்கை எட்டிய இன்பச் செய்தியை கேட்டு உற்சாகம் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து 75,000 கன அடி வரை நீர் திறக்க வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் அதிகபட்ச உயரமான 120 அடியை நீர்மட்டம் எட்டியுள்ளது. நேற்று இரவு நீர் திறப்பு வினாடிக்கு 35,000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 45,000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீர்மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீரும் 16 கண் மதகு வழியாக 27,000 கன அடியும் திறக்கப்பட்டிருப்பதாக நீர்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் உபரி நீர் திறப்பு படிப்படியாக 75,000 கன அடி வரை அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனால் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரங்களில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாகிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர்கள் கூட்டத்துக்கும் இடையேதான் சண்டை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். செம்மணி படுகொலையை கண்டித்து சீமான் தலைமையில் சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டம் நடந்தது. இதில் பேசிய சீமான், விவசாயி என்றால் சீமான் என்பதில் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தனது முகம் கொண்ட சின்னத்தை வைத்துள்ளதாக கூறினார். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயே உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான் அது சீமான போட்டுருவான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்ன தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு சினிமாவா சித்தாந்தமா என்பதில்தான் சண்டை என்றார். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா, இதாண்டா சண்டை. மேலும் கொள்கைக்காக எந்த சமரசமும் செய்யாமல் அரசியல் செய்து வருவதாக அவர் கூறினார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னோமா, டிபேட் நடந்தா இல்லையா, நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா, என்னையே கேட்கறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் உருவம் வராதான், ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவன். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடந்த விசிகாவின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கும் வகையில் விசிக தலைவர் திருமாவளவன் இப்படி பேசினார். முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த திருமாவளவனுக்கு ஜேசிபி வாகனம் மூலம் மலர்களை தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், துணை முதல்வர் பதவி என ஆசை காட்டினால் கூட்டணி மாறிவிடுவேன் என சிலர் நினைப்பதாக கூறினார். முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாக இல்லை, இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு. நேற்று வந்தவர்கள் எல்லாம் நானும் ரவுடிதான் என்பது போல போட்டிக்கு வந்திருப்பதாக தாவேக தலைவர் விஜயையும் மறைமுகமாக சாடினார். அனைத்து கோயில்களுக்கும் அனைவரும் வரலாம் என்று RSS கூறிவிட்டால் விசிகாவை கலைக்கவும் தயார் என தெரிவித்தார். புதைந்து கிடந்த எங்கள் நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தார்கள். கீழடி நாகரிகம் வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. கீழடி தொடர்பாக AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோவை திமுக வெளியிட்டுள்ளது. இந்திய தொல்லியல் வரலாற்றை மாற்றி எழுதியது கீழடி என குறிப்பிட்டு திமுக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. உயர்வான நகர நாகரிகம் உலகுக்கே தெரிய வந்தது. தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 300 என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் கிமு 600 என எங்கள் கீழடியால் மாற்றியம் ஆய்வு செய்யப்படவும் கொண்டாடப்படவும் காத்திருக்கும் கடந்த காலம் என்றும் உலகிற்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு தொடர்பான வாழும் சாட்சி என்றும் திமுக குறிப்பிட்டுள்ளது. நாட்டு ஆய்வகங்கள் எங்கள் கீழடியின் தொன்மத்தை அங்கீகரித்தன. இத்தனை சிறப்புகளை கொண்ட எங்கள் கீழடியை உலகமே உற்று கவனிக்கிறது. கீழடி வெறும் வரலாறு அல்ல என்றும் அது ஒரு பாரம்பரியம் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இனி பெரியார் புராணத்தை பாட முடியாது, பெரிய புராணம்தான் பாட முடியும் என பிரதமர் மோடியின் தமிழ்நாடு பயணத்தை குறிப்பிட்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இனிமே பெரியார் புராணம்லாம் பாட முடியாது, பெரிய புராணம் தான் பாட முடியும். தமிழ்நாட்டுல மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு. ஆனால் நாங்க தமிழுக்கு எதிரானவர்கள் சொன்னா இனிமேல் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இன்றைய தூத்துக்குடி அதற்கு சரித்திரத்தை எழுதட்டும். பெரிய புராணம் தான் இனிமேல் தமிழகத்தில், ஆன்மீக தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில்
காவி தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில் என்ற சரித்திரத்தை இந்த தூத்துக்குடி எழுத போகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் அதை வரவேற்க காத்திருக்கிறது. இதனிடையே பாஜக தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏதாவது ஷோ காமிக்க முடியுமா என்கிற எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். பாஜக தலைவர்கள் எத்தனை தடவை வந்தாலும் எத்தனை குட்டிகள் நடித்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களால கால் விட முடியாது. வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முன்னேற வாய்ப்பு இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி 2வது நாளாக நேற்று செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பயணம் மேற்கொண்டார். பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி, கர்நாடகா, தெலங்கானாவைப் போல தமிழ்நாட்டில் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் என்ன சிக்கல் என கேள்வி எழுப்பினார். ஆக இவ்வளோ மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. முன்னதாக அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தவறு செய்துவிட்டதாக ராகுல் காந்தி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆட்சியை இழந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுல் காந்தி உணர்ந்த தவறை பதவியில் இருக்கும்போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சந்தேகம் இருந்தால் விவாதத்திற்கு தயார் எனவும் முதலமைச்சரோ அமைச்சர்களோ விவாதத்திற்கு வரலாம் எனவும் அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சியை விமர்சித்த கூட்டணி கட்சி டிராவை நோக்கி நகரும் இந்தியா இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பீகாரில் தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணியில் இருக்கும் நிதிஷ்குமாரின் ஆட்சி குறித்து மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் பீகாரின் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகாரில் ஒன்றன் பின் ஒன்றாக குற்றங்கள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். कार्रवाई भी हुई, गिरफ्तारी भी हुई, पर पहली बात ऐसी घटनाएं घट क्यों नहीं है? बिहार में जिस तरीके से हत्या, अपहरण, लूटमार, डकैती, बलात्कार एक के बाद ऐसी श्रृंखला बन गई है. தற்போதைய அரசு குற்றங்களை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக திமுக எம்பி CN அண்ணாதுரைக்கு சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்படும் உறுப்பினர்களுக்கு பிரைம் பாயிண்ட் அறக்கட்டளை சார்பில் சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி CN அண்ணாதுரை, சுப்ரியா சுலே, NK பிரேமச்சந்திரன், நிஷிகாந்த் துபே, ரவி கிஷன் உட்பட 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 2 நாடாளுமன்ற நிலைக்குழுக்களுக்கும் நடப்பு ஆண்டுக்கான சன்சத் ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதாளர்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விருது வழங்கி கௌரவித்தார். விருதை பெற்றுக் கொண்ட திமுக எம்பி CN அண்ணாதுரை இந்த விருதை முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். இந்த விருதை எனக்கு கூடுதல் பொறுப்பாக நினைத்து தொடர்ந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்கும் வரை முக்கிய விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுப்புவோம் என்றும் அண்ணாதுரை தெரிவித்தார். பயம் பற்றிக் கொள்ளும் இந்த காட்சிகள் திருப்பதி மலையடிவாரத்தில் நடந்தது. திருப்பதி மலை அடிவாரத்தில் ஜூ பார்க் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் பயணித்தனர். அவர்களை சாலையோரத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை அவர்கள் மீது பாய்ந்து தாக்க முற்பட்டது. அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருந்ததால் சிறுத்தையின் பாய்ச்சலில் இருந்து தப்பினர். எனினும் பின்னால் அமர்ந்திருந்தவர் சிறுத்தையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். சிறுத்தை தாக்க முற்பட்ட காட்சி பின்புறத்தில் வந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் திருப்பதி மலையடிவாரம் முதல் மலை வரை மிகவும் எச்சரிக்கையுடன் மக்கள் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் சேர்த்துள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்ற நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 669 ரன்கள் விளாசி வலுவான நிலையை எட்டியது. 311 ரன்கள் பின்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை
தொடங்கிய இந்திய அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்துள்ளது. ஜெய்ஷ்வால், சாய் சுதர்ஷன் ஆகியோர் ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை பறிகொடுத்த நிலையில் KL ராகுல் 87 ரன்களுடனும் சுப்மன் கில் 78 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஏற்கனவே இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் இருப்பதால் இந்திய அணி இந்த போட்டியை டிராவில் முடிக்க வேண்டிய இக்கட்டான சூழலில் உள்ளது. சீனாவில் பரவும் சிக்கன்குனியா, பொலிவியாவில் களை கட்டிய நடன திருவிழா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். காசா நகருக்குள் மிக குறைவாக நிவாரணப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் மக்கள் உயிரை பணயம் வைத்து அவற்றை பெற்றுச் செல்லும் காட்சிகள்தான் இவை. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையால் காசாவில் உணவு மற்றும் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. பசிப்பட்டினியால் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் ஜிகிம் எல்லை வழியாக காசா நகருக்குள் மிக குறைவான எண்ணிக்கையில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் எல்லைப் பகுதியில் குவிந்த மக்கள் நிவாரணப் பொருட்களை போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். பலர் நிவாரணப் பொருட்கள் கிடைக்காமல் வெறும் கையுடன் திரும்பினர். முன்னதாக கூட்டத்தை கட்டுப்படுத்த இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதற்றம் நிலவியது. மேலும் மக்கள் கூட்டத்திற்குள் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த ட்ரக்கை மோத செய்ததில் பலர் உயிரிழந்தனர். அவர்களின் உடலை சக நண்பர்கள் தோளில் சுமந்து சென்றது காண்போரை கலங்கச் செய்தது. இதற்கிடையே நிவாரணப் பொருட்களுடன் காசா எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த படகை இஸ்ரேல் ராணுவத்தினர் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்துடனான போர் பதற்றத்தால் கம்போடியா எல்லையில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் குடிநீருக்கு அல்லல்படும் காட்சிகள்தான் இவை. தாய்லாந்து கம்போடியா இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் எல்லை பிரச்சினை தற்போது ராணுவ மோதலாக வெடித்துள்ளது. இந்த மோதலில் இருதரப்பிலும் பலியானோரின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. இரு நாட்டு எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கம்போடியாவின் பத்காவோ பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு லாரி மூலம் குடிநீர் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டன. சண்டை நிறுத்தத்திற்கு உடனடியாக வரும்படி கம்போடியா விடுத்த அழைப்பை தாய்லாந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் தாய்லாந்து கம்போடியா மோதலை நிறுத்துவதற்கு தான் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்து இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதை போன்று தற்போது தாய்லாந்து கம்போடியா போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இசை நிகழ்ச்சி ஒன்றில் தற்செயலாக எடுக்கப்பட்ட வீடியோவால் கடந்த ஒரு வாரமாக சர்ச்சையில் சிக்கிய அஸ்ட்ரோனமர் நிறுவனம் தனது தற்காலிக செய்தி தொடர்பாளராக அயன்மேன் பட நாயகி குவினெத் பால்ட்ரோவை நியமித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் செயல்பட்டு வரும் ஆஸ்ட்ரோனமர் என்ற டெக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர். இவர் அமெரிக்காவில் நடந்த கோல்டு பிளே என்ற இசை கச்சேரியில் பங்கேற்ற போது தனது நிறுவனத்தின் பெண் ஹெச்ஆருடன் நெருக்கமாக இருந்தது அங்கே இருந்த பெரிய திரை மூலம் வெளிச்சத்துக்கு வந்தது. இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக சர்ச்சைகள் எழுந்தன. அதைத் தொடர்ந்து ஆண்டி பைரன் தனது CEO பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அஸ்ட்ரோனமர் நிறுவனத்தின் தற்காலிக செய்தி தொடர்பாளராக அயன்மேன் படத்தின் நாயகியும் கோல்டு பிளே என்ற கச்சேரி நிறுவனத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான கிறிஸ் மார்டினின் முன்னாள் மனைவியுமான குவினெத் பால்ட்ரோ நியமிக்கப்பட்டுள்ளார். அஸ்ட்ரோனமர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான பல கேள்விகளுக்கு பதிலளித்த குவினெத் பால்ட்ரோ ஆண்டி பைரனின் சர்ச்சை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார்.